Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்று 2வது நாளாக விசாரணை. கூட்டம் நடைபெற்ற வேலுச்சாமிபுரத்தின் சாலையை அளவிட்டு ஆய்வு. கட்சியில் இருந்து துரோகிகள் போய்விட்டார்கள் என்பதால் தற்போது நிம்மதி ஏற்பட்டுள்ளதாக இபிஎஸ் கருத்து. நெஞ்சில் முள்ளாக இருந்த சிலரை எப்படி அகற்றுவது என்ற குழப்பத்தில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தகவல். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அலுவலக பேனரில் இருந்து இபிஎஸ் படம் நீக்கம். செங்கோட்டையனை காண குவிந்த ஆதரவாளர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை 3740 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். அறநிலையத்துறை சார்பில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பக்தர்களின் வசதி மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் தகவல். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். நவம்பர் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் இன்று 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தீபாவளி பண்டிகை விடுமுறைக்கு பிறகு நேற்று மீண்டும் அவர்கள் விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் கூட்டம் நடைபெற்ற சாலையின் பரப்பளவு, அமைப்பு ஆகியவற்றை நவீன கருவிகளுடன் ஆய்வு செய்தனர். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் நடைபெற்ற சாலையை அளவிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். கட்சியில் இருந்து துரோகிகள் போய்விட்டனர் என்றும் இதனால் தற்போதுதான் நிம்மதி ஏற்பட்டுள்ளதாகவும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கட்சிக்குள் நெஞ்சில் முள்ளாக இருந்த சிலரை எப்படி அகற்றுவது என்ற குழப்பத்தில் தான் இருந்ததாகவும், ஆனால் அவர்களாகவே தவறு செய்துவிட்டு தங்களை துரோகிகள் பக்கம் இணைத்துக் கொண்டு வெளியேறிவிட்டனர் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். இனி அவர்கள் அனைவரும் நம்முடைய எதிரிகள் தான் என்றும் செங்கோட்டையனை மறைமுகமாக இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அலுவலக பேனரில் இருந்து இபிஎஸ் படம் அகற்றப்பட்டுள்ளது. கட்சியில் இருந்து தன்னை நீக்கியதற்கு பதிலடியாக இபிஎஸ்ஸின் புகைப்படத்தை செங்கோட்டையன் நீக்கியுள்ளார். இபிஎஸ் படம் இருந்த இடத்தில் ஜெயலலிதாவின் படம் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் அங்கு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் குவிந்துள்ளனர். பயத்தின் காரணமாகத்தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை குறிவைத்து ஆபரேஷன் MKS என்ற அடிப்படையில் மோடி பேசுவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சித்துள்ளார். ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் ஆங்காங்கே பொய் புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவது பாஜகவிற்கு, குறிப்பாக மோடி அமித்ஷாவுக்கு கைவந்த கலை என்றும் RS பாரதி கூறியுள்ளார். அவர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் மிஞ்சுகின்ற வகையில் பொய் சொல்வதில் வல்லவர்கள் என்றும் RS பாரதி சாடியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் இதுவரை 3740 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதோடு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல ஆண்டு காலமாக ஓடாமல் இருந்த தங்கத்தேர், வெள்ளித்தேர், மரத்தேர் ஆகியவற்றை ஓட வைத்தது திமுக அரசுக்கு பெருமை என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் நவம்பர் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் கடந்த வாரம் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மோந்தா புயலாக மாறி ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் மீண்டும் ஒரு புயல் சின்னம் உருவாகியுள்ளது. தமிழக காவல்துறையில் புதிதாக செய்தி தொடர்பாளர் பதவி உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பதவிக்கு முத்தரசி IPS நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சட்டம் ஒழுங்கு உதவி IGயாக உள்ள இவர் சென்னை செய்தி மக்கள் தொடர்பு SPயாக நியமிக்கப்பட்டுள்ளார். காவல்துறை தொடர்பான அறிக்கைகள், புகார்கள் குறித்த நிலவரங்கள் ஆகியவற்றை ஊடகங்களை சந்தித்து வழங்கும் பணியை இவர் செய்வார். சபரிமலையில் வரும் 17ஆம் தேதி மண்டல மகர விளக்கு பூஜை தொடங்குகிறது. இதனையொட்டி தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியது. உடனடி தரிசனம் முன்பதிவு மையங்கள் பம்பா, நிலக்கல், எரிமேலி, வண்டிப்பெரியார் சத்திரம் ஆகிய இடங்கள் செயல்படும். நாளொன்றுக்கு 90,000 பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என சபரிமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பிற்பகல் 3 மணிக்கு சந்திப்போம். வணக்கம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை